இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான அடை தோசை மாவு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப மை போல் அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதோடு நான் பருப்பு சேர்க்கறதுனால பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன், உப்பு சேர்த்துருக்கேன், சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம ஊற்றிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தவா வச்சுருக்கேன், தோசைக்கல். இது தோசை மாதிரி ஊற்றக்கூடாதுங்க, அடை மாதிரி தான் ஊற்றணும். இந்த மாதிரி தான் ஊற்றணும். நம்ம இது அடை தோசை தானே, அடை மாதிரி தானே, அதனால் தோசை மாதிரி நல்லா பரப்பி விடக்கூடாது. இந்த மாதிரி ஊற்றிட்டு லைட்டாக நல்லெண்ணெய் அப்ளை பண்ணுங்கள், நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் லைட்டாக ஊற்றிட்டு இப்போ நான் மூடி வச்சுக்கிறேன். மூடி வச்சது ஒரு பக்கம் சேவந்தது நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட், நம்மளோட சூப்பரான அடை தோசை ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க, கொதிக்க இருக்குது. இது தொட்டுக்க என்ன செஞ்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் சட்னி, கெட்டி சட்னி செஞ்சுருக்கேன். தாளிக்கு தேவையில்லை, தக்காளி சட்னி 2 தான் செஞ்சுருக்கேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் எப்போவுமே